ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஏரியா. தட் மீன்ஸ் மீசோசோயிக் ஈரால உள்ளடங்கக்கூடிய ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரிட்டேசியஸ் பீரியட். அதில் கிரிட்டேசியஸ் பீரியடில் உருவான பாறைகளை கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பீரியட் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள உருவாகக்கூடிய பாறை அடுக்குகளை சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வகையில கிரிட்டேசியஸ் பீரியட் அப்படிங்கிற காலகட்டத்துக்குள்ள உருவான பாறை அடுக்குகளை லேயர்டு ராக்ஸை கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இந்தியாவில் நர்மதா பேசினில் டிட்டாச்டு அவுட்கிராப்ஸாக இந்த கிரிட்டேசியஸ் ராக்ஸ் டெவலப் ஆயிருக்கு. கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் டெபாசிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டு சென்ட்ரல் இந்தியாவோட சவுத் ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜியனில், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு சவுத் ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜியனில் இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் டெபாசிட் ஆயிருக்கு. இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸோட டைப் ஏரியாவாக இந்த ரெண்டில் எதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கோஸ்டலில் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸை வந்து டைப் ஏரியாவாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த டைப் ஏரியாவுக்கு ஈக்குவலண்ட்டான டெபாசிட்டாக இந்த டிட்டாச்டு சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ், டிட்டாச்டு கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ்னு சொல்லக்கூடிய நர்மதா பேசினில் டெபாசிட் ஆகிருக்கிறத இந்த தமிழ்நாட்டில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸுக்கு டைப் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி. கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸுக்கு திருச்சிராப்பள்ளிக்கு ஈக்குவலண்ட்டானது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நர்மதா பேசினில் இருக்கக்கூடிய பாக் பெட்ஸ் அண்ட் லேமட்டா பெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டைப் ஏரியாவாக இருக்கக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி ஏரியாவில் இருக்கக்கூடிய கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் என்ன அப்படின்னா கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ஏரியா. இந்த கிரிட்டேசியஸ் அப்படின்ற அந்த கிரைட்டா அப்படிங்கிற வார்த்தை, அந்த கிரிட்டேசியஸ்க்கான நேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைட்டா அப்படின்னா சால்க் அப்படின்னு அர்த்தம். கிரைட்டா அப்படின்னா சால்க் அப்படின்னு அர்த்தம். கிரேட்டா அப்படின்னா சால்க் அப்படின்னு அர்த்தம். சால்க் அப்படின்னா சுண்ணாம்பு. பூமியில சுண்ணாம்பு பாறைகள், சுண்ணாம்பு காம்போசிஷன், சால்க் காம்போசிஷன் வந்து அதிகமாக டெபாசிட் ஆன காலகட்டம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காண்டி கிரிட்டேசியஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட்டேசியஸ் பீரியட் ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் பீரியடில் தான் பூமியில் அதிக எண்ணிக்கையில் சுண்ணாம்பு டெபாசிட் ஆகிருக்கு, சால்க் டெபாசிட் ஆகிருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் கிரிட்டேசியஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த சால்க் என்ன ஆக்டிவிட்டியில், எந்த ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியில் அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் டிரான்ஸ்கிரஷன் மூலமாகவும் மெரைன் ரெக்ரெஷன்ஸ் மூலமாகவும் இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது அதிக அளவில் டெபாசிட் ஆகும். அந்த வகையில் இந்த கிரிட்டேசியஸ் பீரியட், இந்த கிரிட்டேசியஸுங்கிற பீரியடுங்கிற காலகட்டத்தில் த கிரேட் சினோமெனியன் டிரான்ஸ்கிரஷன், கிட்டத்தட்ட 98 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி சினோமெனியன் டிரான்ஸ்கிரஷன். சினோமெனியன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ். நம்ம டைம் யூனிட் டிவிஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஈராஸ் வந்து பீரியடாக டிவைட் ஆகுது, பீரியட் வந்து எப்பாக்காக டிவைட் ஆகுது, எப்பாக் வந்து ஸ்டேஜஸாக டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஸ்டேஜஸ், சினோமெனியன்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ். அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் அந்த காலகட்டத்துக்குள்ள மெரைன் டிரான்ஸ்கிரஷன் நடந்திருக்கு. டிரான்ஸ்கிரஷன், குளோபலி டிரான்ஸ்கிரஷன் ஆயிருக்கு. அதாவது கடல் வந்து நிலத்தை நோக்கி ஊடுருவி வருது. அப்படி ஊடுருவி வரும்போது இட்ஸ் கவர்டு கன்சிடபிள் ஏரியா. எங்க? சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் எங்க? காவேரி ரிவர்ல இருந்து பாண்டிச்சேரி, இது ரெண்டுக்கும் இடப்பட்ட ஏரியாவை இந்த மெரைன் டிரான்ஸ்கிரஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. காவேரி ரிவருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் கடல் நீரானது ஊடுருவி வந்திருக்கு.
அந்த டிரான்ஸ்கிரஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சினோமீனியன் டிரான்ஸ்கிரஷன் சொல்கிறோம். சினோமீனியன் ஸ்டேஜில் நடந்த டிரான்ஸ்கிரஷன். அதோட ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 98 மில்லியன் வருஷத்தில். அப்படி ஊடுருவி வரும்போது டெபாசிட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் தமிழ்நாடு சொல்லப்பட்ட அந்த காவேரி ரிவர் டு பாண்டிச்சேரிக்குள்ள எந்த ஏரியாலெல்லாம் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரீஜியன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஏன்னா 3 ரீஜியன்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒன்று பாண்டிச்சேரி, விருதாச்சலம் அண்ட் அரியலூர். இந்த அரியலூர் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா? ஏன் அரியலூர் அப்படிங்கிற இடத்த திருச்சிராப்பள்ளின்னு இன்னைக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க சர்வே பண்ணும்போது அன்னைக்கு திருச்சிராப்பள்ளி உங்களுக்கு தெரியும், திருச்சிராப்போலி, போலி அப்படின்னு வார்த்தை. போலி அப்படின்னா மெனின்னு அர்த்தம். அப்போ திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய நிறையா ஊர்களை சேர்த்தாப்புல சொல்றது வந்து திருச்சிராப்போலி, திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்போலி. ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஏரியாக்களையும் திருச்சியாக தான் கன்சிடர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தனியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரியலூரை நம்ம வந்து தனியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து அரியலூரையும் நம்ம திருச்சியாக தான் கன்சிடர் பண்ணி படிக்கிறோம். ஆக்சுவலாக எங்கே டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் டெபாசிட் நடந்திருக்கு. அது முன்னாடி ஸ்ட்ராட்டிகிராஃபி சர்வே பண்ணவங்க அது அரவுண்டு திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற பேரில் படித்ததுனால அவங்க கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது ஏரியாவாக எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா 3 இடத்துல, பாண்டிச்சேரியில், விருதாச்சலத்தில், அரியலூருங்கிறத தான் நம்ம திருச்சின்னு படிக்கிறோம். திருச்சியோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் கிடைக்கக்கூடியதான் அரியலூர். ஓகேங்களா? ரைட். இந்த திருச்சிக்கு பக்கத்தில் அதோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் கிடைக்கக்கூடிய அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷரோட ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் கிலோமீட்டர். 400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸை அந்த பர்டிகுலர் ரீஜியனில் மேப் பண்ணி ஸ்டடி பண்ணது யாரு அப்படின்னா பிளன்ஃபோல்ட் அப்படிங்கிறவர். பிளன்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் 1862 அவர் 1862 அவர் மூலமா மேப் பண்ணப்பட்டு ஸ்டடி பண்ணப்பட்டு வருது. இன்னமும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டேசியஸ் சக்சஷனை. ஓகேங்களா? த கிரிட்டேசியஸ் சக்சஷன் திருச்சிராப்பள்ளி ஏரியா இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு 3 groups. ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கலி இந்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸை வந்து 3 குரூப்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த குரூப் அப்படிங்கிற ரெகக்னைசேஷன் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ராட்டிகிராஃபி ஸ்டடி பண்ணி இன்னைக்கு இந்த குரூப்புங்கிற ஒரு ஸ்டேட்டஸை நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கு கொடுக்குறோம். இயர்லியராக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேஜஸ்ங்கிற பேரில் தான் படிக்கப்பட்டது, சீரீஸ் அப்படிங்கிற பேரில் தான் படிக்கப்பட்டது. இப்போ எவல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபி மூலமாக அந்த பர்டிகுலர் ஏரியாவோட எவல்யூஷன்ஸ் நமக்கு வந்து திரும்ப ஸ்டடி பண்ணுறதுல கிடைச்ச தகவலின்படி நம்ம இப்போ வந்து அங்கே கிடைக்கக்கூடிய பாறைகளுக்கான ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா குரூப் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி என்ன 3 குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் மோஸ்ட் குரூப் உட்டத்தூர், மிடில் குரூப் திருச்சிராப்பள்ளி அண்ட் அப்பர் மோஸ்ட் குரூப் வந்து அரியலூர். இந்த 3ம் நம்ம கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸுக்கான குரூப்பாக படிக்கிறோம். இந்த அரியலூருக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது இயர்லி பேலியோசின் ஏஜை சேர்ந்த நினியூர் குரூப் ஆஃப் ராக்ஸ். ஓகேங்களா? டீடைல் ஸ்ட்ராட்டிகிராஃபி என்னங்க பார்ப்போம். இந்த அரியலூர் தட் இஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் திருச்சிராப்பள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக படிக்கலை. இப்போ இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்க விஷயங்களை படிக்கலை. அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த 400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எக்ஸ்போஸாக இருக்கக்கூடிய கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸை பற்றியான டீட்டெயில் தான் பார்க்குறோம். அந்த பர்டிகுலர் அரியலூர் ஏரியாவில் ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே டெவலப் ஆகிருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் ராக் அந்த ஏரியாவில் டெவலப் ஆகிருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் ராக் என்னவா இருக்குது அப்படின்னா ஆர்கேஎன் ஏஜை சேர்ந்த பாறைகளும்
அப்பர் கோண்டுவானா ஏஜை சேர்ந்த பாறைகளும் அங்கே பேஸ்மெண்ட் ராக்காக கிடைக்குது. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் திருச்சினாப்பள்ளியில் அரியலூரில் பேஸ்மெண்ட் ராக்காக என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர்கேயன் ஏஜை சேர்ந்த பாறைகளும் அப்பர் கோண்டுவானா ஏஜை சேர்ந்த பாறைகளும் கிடைக்குது. அதான் பேஸ்மெண்ட் ராக்காக கிடைக்குது. ஆர்கேயன் அண்ட் அப்பர் கோண்டுவானா ராக்ஸ். ஆர்கேயன் ஏஜை சேர்ந்த ராக்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டலைன் நெய்சஸ் இருக்குது அண்ட் சார்னகைட்ஸ் இருக்குது. இந்த சார்னகைட்ஸை பற்றியும் நெய்சஸை பற்றியும் நம்ம ஆர்கேனில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கேன் ராக்ஸ் இன் இந்தியான்னு படிக்கும்போது அதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த நெய்ஸும் சார்னகைட்டும் எந்த டைரக்ஷனில் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ட்ரெண்டில் அமைஞ்சிருக்கு. நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ட்ரெண்டில் அமைஞ்சிருக்கு. இந்த நெய்ஸும் சார்னகைட்டும் நமக்கு ஸ்மால் ஹிலாக்ஸாக கிடைக்கும். ஸ்மால் ஹிலாக்ஸாக கிடைக்கும். இங்கே திருச்சியிலிருந்து மெட்ராஸை நோக்கி போகக்கூடிய ஹைவேல பெரம்பலூர் டு திருச்சி ஹைவே ரோட்டில் ஆலந்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கிரிட்டேசியஸ் ஏஜை சேர்ந்த பாறைக்கான ஏரியா லிமிட் வந்து முடியுது. இந்த ஆலந்தூருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிரிட்டேசியஸ் ஏஜை சேர்ந்த ராக்ஸை பார்க்கறதுங்கிறது சிரமம். அது வந்து எப்படின்னா இந்த ஆர்கேயனும் அந்த சார்னகைட்டும் அதை ஒரு பார்டர் மாதிரி நிப்பாட்டிக்குது. இந்த நீங்கள் நம்ம ஆலந்தூர் கேட்டுக்கிட்ட பார்க்கக்கூடிய சார்னகைட்ஸும் நெய்ஸும் ஒரு பார்டர் மாதிரி அமைஞ்சிருது. அதுலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம வந்து ஈஸ்ட்டை நோக்கி போனோம்னா நம்ம எல்லாமே கிரிட்டேசியஸ் ஏஜை சேர்ந்த பாறைகளை பார்க்கலாம். ஸோ இந்த நெய்ஸும் இந்த சார்னகைட்ஸும் கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸுக்கு ஒரு பவுண்ட்ரியாக பார்டராக இருக்குது. பர்டிகுலராக ஆலந்தூர் அப்படிங்கிற இடத்துல அந்த பவுண்டரியை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? ரைட். இந்த கிரிட்டேசியஸ் செடிமெண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட் ராக்கான ஆர்கேயன் நெய்ஸை அந்த பர்டிகுலர் ஆலந்தூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் உட்டத்தூர், ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் உட்டத்தூர் அங்கேயும் நார்த் ஈஸ்ட் ஆஃப் தெரணி அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. உட்டத்தூர்லேருந்து ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் 1.5 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அதே மாதிரி தெரணிங்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் 1.5 கிலோமீட்டர் போனோம்னா கிரிட்டேசியஸ் செடிமெண்ட்ஸ் ராக் ஆர்கேயன் மேலே டெபாசிட்டாக இருக்கதும் இல்லை அப்பர் கோண்டுவானா மேலே டெபாசிட்டாக இருக்கதும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். இந்த நெய்ஸும் சார்னகைட்டும் ஆர்கேயன் ஏஜ். அப்பர் கோண்டுவானா ஏஜ் சேர்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரணி அப்படிங்கிற இடத்துல. தெரணி அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய பிளான்ட் பெட்ஸாக கிடைக்கக்கூடிய பிளான்ட் ஃபாசில் கிடைக்கக்கூடிய பெட்டுங்கிறது ஸ்டேட்டஸ். ஒரு ராக் லேயர்ட் ராக்கோட ஸ்டேட்டஸ் தான் நமக்கு பெட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டிகிராஃபியில் பார்த்துருக்கோம். ஸோ பெட்டு பிளான்ட் ஃபாசில்ஸ் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய பெட்டு அது எந்த ஏரியாவில் கிடைக்குதுன்னா தெரணி அப்படிங்கிற கிராமத்தில் கிடைக்கும். அந்த பிளான்ட் பெட்டு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் கோண்டுவானா ஏஜ். அந்த பிளான்ட் பெட் டெபாசிட் ஆகிற அளவுக்கு அது என்ன மாதிரியான ராக் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயோலினைட் கயோலினடிக் கிளே தான் வந்து எசென்சியல் ராக் டைப். கயோலினைட்டுங்கிறது கிளே மினரல். அந்த மினரல் இருக்கக்கூடிய கிளே. அது போக ஃபெருஜினஸ் சாண்டோட காம்போசிஷன் சாண்ட் சைஸ் செடிமெண்ட்ஸை பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிமெண்டிங் மெட்டீரியலான அயன் ஃபெருஜினஸ் சாண்ட். இது கிளேயோட இன்டர்பெட்டடாக கிளேக்கு இடையில டெபாசிட்டார். இந்த கிளேல தான் நமக்கு என்ன கிடைக்குது? ரிச் பிளான்ட் ஃபாசில்ஸ் கிடைக்குது. என்னென்ன மாதிரியான பிளான்ட் ஃபாசில் கிடைக்குது? க்ளோசப்டெரிஸ் கிடைக்குது, கங்கமாப்டெரிஸ் கிடைக்குது, டில்லோஃபில்லம், ஆக்டிஃபோலியம், கிளாடோஃபெல்பிஸ் இண்டிகா அண்ட் ஆக்டினோடெரிஸ். இந்த மாதிரியான பிளான்ட் ஃபாசில்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் இன் அரியலூர் அல்லது திருச்சினாப்பள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேஸ்மெண்ட் ராக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்கேயன் ஏஜஸ் சேர்ந்த ராக்ஸான நெய்சஸ் அண்ட் சார்னகைட்ஸ் அண்ட் அப்பர் கோண்டுவானா ஏஜஸ் சேர்ந்த தெரணி பிளான்ட் பெட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி
கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்கை ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கலி 3 குரூப்பா பிரிக்கிறோம். அதுல லோவர் மோஸ்ட் குரூப்பா கிடைக்கக்கூடியது உட்டத்தூர் குரூப், மிடில் குரூப்பா கிடைக்கக்கூடியது திருச்சிராப்பள்ளி குரூப் அண்ட் அப்பர் குரூப்பா கிடைக்கக்கூடியது அரியலூர் குரூப். இதுல லோவர் மோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உட்டத்தூர் குரூப். இந்த உட்டத்தூர் குரூப், இந்த என்டையர் உட்டத்தூர் குரூப்புக்கும் நமக்கு என்ன லித்தாலஜி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்க்ளாமரேட்டோட ஆரம்பிக்குது. பேசல் கங்க்ளாமரேட்டோட ஆரம்பிக்குது. ஓகேங்களா? கங்க்ளாமரேட்டோட ஆரம்பிக்குது. நமக்கு கிரே ஷேல் கிடைக்குது. ஸ்பாஞ்ச், கோரல், அல்கல், லைம்ஸ்டோன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஷேல் கிளே கிடைக்குது. அப்போ உட்டத்தூர் குரூப்போட லித்தாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா கங்க்ளாமரேட்டு, ஷேலு, லைம்ஸ்டோனு, ஷேல் அல்லது கிளே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேலு அல்லது ஸ்லேலு அல்லது கிளேன்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாஸ்பேட்டிக் நாடியூல்ஸ்க்கு மேல டெபாசிட் ஆயிருக்கு. பாஸ்பேட்டிக் நாடியூல்ஸ் அப்படிங்கிற மேல டெபாசிட் ஆயிருக்கு. பாஸ்பரஸ், பாஸ்பேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய, காம்போசிஷன் இருக்கக்கூடிய நாடியூல். நாடியூல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஒரு கோழி முட்டை வடிவத்துல கிடைக்கக்கூடிய பாறை. அதோட காம்போசிஷன் வந்து பாஸ்பேட் இருக்கும். சரிங்களா? இதுதான் எசென்சியல் லித்தாலஜியா நம்ம வந்து சொல்றோம் ஊட்டத்தூர் குரூப்புக்கு. ஸோ தனித்தனி இந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய தனித்தனி டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசல் கங்க்ளாமரேட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ நீங்க அப்பர் கோண்டுவானால இருந்து அடுத்து கிரிட்டேசியஸ் ஆரம்பிக்கிற அந்த இன்பிட்வீன் கேப்ல கிடைக்கக்கூடிய கங்க்ளாமரேட். அதாவது நான் டெபாசிஷனல் பீரியடை ரெப்ரசென்ட் பண்ணுது. கிரே ஷேல் அடுத்து சொல்லக்கூடிய கிரே ஷேல். இந்த கிரே ஷேல் சொன்னோம் இல்லையா? இந்த கிரே ஷேல். இந்த கிரே ஷேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்சர்ஃபேஸ் ஃபார்மேஷன் இன் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் காவேரி பேசின். காவேரி பேசின்ல வேற வேற இடங்கள்ல இந்த கிரே ஷேல் அப்படிங்கிறது சப்சர்ஃபேஸ் ஃபார்மேஷனா கிடைக்கும். அதாவது இந்த கிரே ஷேல் அப்படிங்கிறது காவேரி பேசின்ல நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அந்த கிரே ஷேலை என்னவா நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைமரி சோர்ஸ் ஃபார் ஜெனரேட்டிங் த ஹைட்ரோகார்பன். பிரைமரி சோர்ஸ் ஃபார் ஜெனரேட்டிங் த ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் அப்படின்னு நம்ம இங்க எதை பேசுறோம் அப்படின்னா பெட்ரோலியம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் முக்கியமாக 5 மேஜர் பேசின்ஸில் வந்து பெட்ரோலியம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸாம் டிக்பாய், குஜராத் அங்கலேஷ்வர், அண்டு பாம்பே ஹை பேசின், ராஜமுந்திரி பேசின் இன் ஆந்திரா, தென் காவேரி பேசின் இன் தமிழ்நாடு. இந்த 5 பேசின்ஸில் வந்து நம்ம வந்து பெட்ரோலியம் வந்து ரொம்ப நாளாக வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெட்ரோலியமோட காம்போசிஷன் வந்து சிஹெச். இந்த சிஹெச் இருக்கனால ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பன் ஃபார்மேஷனுக்கான சோர்ஸ் ராக்கா எது இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா கிரே ஷேல். என்ன சொல்றாங்க? கிரே ஷேல். பெட்ரோலியமை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த உருவாகிறதுக்கான சோர்ஸ் வந்து ஒரு பாறையா இருக்கும். உருவானதுக்கப்புறம் அந்த பெட்ரோலியம் வந்து எகைன்ஸ்ட் த கிராவிட்டி மைக்ரேட் ஆகும். டுவர்ட்ஸ் த கிராவிட்டி மட்டும்தான் மைக்ரேட் ஆகணும் இல்லை, எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி கூட டியூ டு த பயான்சி ஃபோர்ஸ் அது வந்து மைக்ரேட் ஆகும். அப்போ உருவான பாறையிலேருந்து வேற ஒரு பாறையில் போய் அது டெபாசிட் ஆகி அக்குமுலேட் ஆகிட்டு எங்கே இனிமே மைக்ரேட் ஆக முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பாறையில் வந்து அடப்படும் போது அதை வந்து ட்ராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த பாறையில் கிடைக்குதோ அந்த பாறை அந்த ஹைட்ரோகார்பனுக்கான ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோகார்பன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் எந்த பாறையிலேருந்து எடுக்கிறோமோ அந்த பாறையை ரிசர்வாயர் ராக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த பாறையை பிரைமரி அல்லது பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். பிரைமரி அல்லது பேரண்ட் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த பாறை அதை மைக்ரேட் பண்ணாமல் தடுக்குதோ அதை வந்து ட்ராப் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மோஸ்ட்லி பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாறையில் உருவாயிருக்கும், இன்னொரு பாறையில் கிடைக்கும். அந்த அது உருவான பாறைக்கும் கிடைக்கக்கூடிய பாறையும் ஒரே பாறையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாம்பே ஹை அப்படிங்கிற பேசின்ல, அதாவது கடலுக்குள்ள பாம்பே ஆஃப்ஷோர் ரீஜியன்ல, கடலுக்குள்ள எடுக்கக்கூடிய பெட்ரோலியம்ல அங்க மட்டும்தான் லைம்ஸ்டோனுங்கிறது பேரண்ட் ராக்காவும், லைம்ஸ்டோனுங்கிறது ரிசர்வாயர் ராக்காவும் இருக்கு. மற்ற சொல்லப்பட்ட மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும், மற்ற பேசின்ஸ் எல்லாத்துலேயும், பாம்பே ஹையோ, குஜராத் அங்கலேஸ்வர்லையோ, ராஜ்முந்திரிலையோ, இல்லை நம்ம காவேரி பேசின்லையோ எடுத்துட்டிங்கன்னா, உருவான ராக் டைப் அப்படிங்கிறது, உருவாக்குன ராக் டைப் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. எதில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. ஒன்லி பாம்பே ஹைல மட்டும்தான் லைம்ஸ்டோனே சோர்ஸ் ராக்கா இருக்கு, லைம்ஸ்டோனே ரிசர்வாயர் ராக்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் உட்டத்தூர் குரூப்ல கிடைக்கக்கூடிய ஷேலான கிரே கலர் ஷேலானது ஹைட்ரோ கார்பனை உருவாக்கக்கூடிய பிரைமரி சோர்ஸா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. காவேரி பேசின்ல இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு சோர்ஸ் ராக் கிரே ஷேல், உட்டத்தூர் குரூப்பை சேர்ந்தது. ரைட். அந்த கிரே ஷேலோட அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம். கள்ளக்குடி அப்படிங்கிற ஊர்ல கிடைக்கக்கூடிய லைம்ஸ்டோன், இது வந்து எப்படி நம்ம கமர்ஷியலாக சொல்கிறாங்க அப்படின்னா டால்மியாபுரம். டால்மியாபுரங்கிறது இடம். டால்மியா சிமெண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த டால்மியா சிமெண்ட்ஸை இந்த அங்கே கிடைக்கக்கூடிய லைம்ஸ்டோன்ஸ்லேருந்து சுண்ணாம்பை பிரித்து எடுத்து நம்ம வந்து சிமெண்ட்ஸை உருவாக்குறோம். அதான் டால்மியா சிமெண்ட்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கிது. அது கிடைக்கக்கூடிய இடத்த தான் டால்மியாபுரம், அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய இடத்த தான் டால்மியாபுரம்னு சொல்கிறோம். அந்த டால்மியாபுரமில் கள்ளக்குடி அப்படிங்கிற இடத்துல இந்த லைம்ஸ்டோன் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. எந்த லைம்ஸ்டோனு நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? ஸ்பாஞ்ச் கோரல் அல்கல் லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோன் கள்ளக்குடி லைம்ஸ்டோன் சொல்றோம், அல்லது டால்மியாபுரத்தில் கிடைக்கக்கூடிய லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோன்ல இருந்து தான் டால்மியாபுரம் சிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த லைம்ஸ்டோன் கேரக்டர் என்னவா இருக்குன்னா ஸ்பாஞ்ச் கோரல் அல்கல் ரீஃபல் லைம்ஸ்டோனா இருக்கு. அதை வந்து எதுக்காண்டி மைண்ட் பண்றோம் அப்படின்னா சிமெண்ட்ஸ் தயாரிக்கிறக்காண்டி மைண்ட் பண்றோம். அங்க கிடைக்கக்கூடிய லைம்ஸ்டோன் எப்படி கம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னா செசைல் ஸ்பாஞ்சஸ் இருக்கு, சிலிசியஸ் காம்போசிஷன் இருக்கு, கேல்கேரியஸ் காம்போசிஷன் இருக்கு, லேயர்டு கோரல்ஸ் இருக்கு, அல்கி இருக்கு, பைவால்ஸ் கிடைக்குது, சிடரைட்ஸ் கிடைக்குது, பெலிம்னைட்ஸ் கிடைக்குது, பயோசோவா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அங்க கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸா இருக்கு கள்ளக்குடி லைம்ஸ்டோன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ஷேல் கிளே, காரை அப்படிங்கிற வில்லேஜில் கிடைக்கக்கூடிய கிளே. இந்த கிளே வந்து ஃபயர் கிளே அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்லுவோம். ஃபயர் கிளே அப்படின்னா இந்த கிளே ஆனது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய கிளேயாக இருக்கும், அதனால ஃபயர் கிளேன்னு சொல்லுவோம். இதை வந்து கமர்ஷியலாக வந்து சைனா கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சில பிளேட்ஸு, இந்த சமைச்ச பொருளை வந்து சூடோட வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணக்கூடிய நிறையா மெட்டீரியல்ஸில் வந்து இந்த கிளே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைனா கிளே இல்லை ஃபயர் கிளே அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீட் அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறனால. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கிளே கிடைக்கக்கூடிய ஊராக இருக்கக்கூடியது காரை அப்படிங்கிறது. இந்த கிளேயோட அந்த ஷேலோட ஃபெருஜினஸ் சாண்ட் அப்படிங்கிறது அசோசியேட் ஆயிருக்கு, லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது அசோசியேட் ஆகுது. ஃபெருஜினஸ் சாண்ட் அப்படிங்கிறது இருக்கு, லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது அசோசியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு, நேச்சராக எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்பிளின்ட்ரி அப்படின்னா மரப்பட்டை இருக்கு இல்லையா? மரப்பட்டை, அந்த மர குச்சி குச்சியாக இருக்கும். நம்ம அந்த குச்சி அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே உறிஞ்சி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஸ்பிளின்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிளின்ட்ரி நேச்சரில் இருக்கு. ஜிப்சம் அப்படிங்கிற இது வந்து வெயின் டெபாசிட்ஸாக கிடைக்கும். ஜிப்சம் அப்படிங்கிற மினரல் வந்து வெயின் டெபாசிட்ஸாக கிடைக்குது. ஜிப்சத்தோட வெரைட்டி செலஸ்டைட் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஜிப்சத்தை விட ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அண்ட் ஆல் எவாப்ரைட்ஸ், தட் இஸ் பாஸ்பெட்டிக் நாடுல்ஸ். ஏற்கனவே சொன்ன நாடுல்ஸ் அப்படிங்கிறது அந்த கோழி முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடியது. அந்த நீரானது ஆவியாகி வெளியேறினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காம்போசிஷனில் சேர்ந்தாப்புல உருவாகக்கூடியது தான் அந்த பாஸ்பெட்டிக் நாடுல்ஸ் அப்படிங்கிறது. இந்த காரையில் கிடைக்கக்கூடிய ஷேல்லையும் கிளேலையும் நமக்கான
ஃபாசில்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனாய்ட்ஸ் கிடைக்குது, பைவால்ஸ் கிடைக்குது, குறிப்பாக பெக்டன், எலக்ட்ரோனியா, எக்ஸோகைரா கிடைக்குது, ஃபொராமினிஃபெரிட்ஸ் கிடைக்குது, நானோ ஃபாசில்ஸ் தட் இஸ் மைக்ரோ ஃபாசில்ஸ் கிடைக்குது, ஆஸ்ட்ரோகாட்ஸ் கிடைக்குது. இந்த காரை அப்படிங்கிற வில்லேஜ் டோப்போகிராஃபியா என்ன கேரக்டரில் இருக்குது அப்படின்னா, ட்ரிலீஸ் டைப் ஆஃப் ட்ரைனேஜ் பேட்டர்ன் இருக்குது. ட்ரிலீஸ் டைப் ஆஃப் ட்ரைனேஜ் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் அந்த காரை அப்படிங்கிற ஊர் பேட்லேண்ட் டோப்போகிராஃபி அப்படிங்கிற நேமில் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அங்கே கிடைக்கக்கூடிய ராக் டைப்பான பேஸ்மெண்ட் ராக் ஆனது, பேஸ்மெண்ட்னா இந்த சென்ஸ் இந்த காரையில் கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எசென்சியல் ஃபார்மேஷனான இந்த ஷேல், கிளே, அசோசியேட்டட் லைம்ஸ்டோன் இதோட வாட்டர் ரியாக்ட் ஆகி அந்த நிலப்பரப்பை வந்து ரொம்ப அப்படியே ரகடாக மாற்றிருக்கு. அது ரொம்ப டைல்யூட் பண்ணி டிசால்வ் பண்ணி அங்கங்கே அதோட கேரக்டருக்கு ஏற்றாப்புல அப்படியே கொண்டு போய் அந்த என்டையர் காரை அப்படிங்கிற வில்லேஜோட டோப்போகிராஃபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடாக மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி அப்படி இருக்கும். பிகாஸ் ஆஃப் த வாட்டர் ஆக்ஷன் வித் த லைம்ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? ரைட். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நீங்கள். ஸோ இதோட ஊட்டத்தூர் குரூப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஊட்டத்தூர் குரூப்பை ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது திருச்சினாப்பள்ளி குரூப். இந்த திருச்சினாப்பள்ளி குரூப் வந்து 2 ஃபார்மேஷனாக டிவைட் பண்ணுறாங்க. லோவர் ஃபார்மேஷனுக்கு பேர் குலக்காநத்தம் சாண்ட்ஸ்டோன், அப்பர் ஃபார்மேஷனுக்கு பேர் அணைப்பாடி ஃபார்மேஷன். லோவர் ஃபார்மேஷனுக்கு பேர் குலக்காநத்தம், அப்பர் ஃபார்மேஷனுக்கு பேர் அணைப்பாடி. இந்த 2 ஃபார்மேஷனுக்கும் அந்த 2 ஃபார்மேஷனோட ஏஜுக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸ் நியர்பை லொக்கேஷன்ஸில் கிடைக்குது. அந்த ஃபார்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலக்காநத்தம் ஃபார்மேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது லோவர் ஃபார்மேஷனான குலக்காநத்தத்துக்கு ஈக்குவலண்ட்டாக பறவை அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன். அப்பர் ஃபார்மேஷனான அணைப்பாடிக்கு ஈக்குவலண்டாக கிடைக்கக்கூடியது கருடமங்கலம் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன். இந்த திருச்சினாப்பள்ளி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாண்ட்ஸ்டோன் தான் டாமினண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் ஊட்டத்தூர் குரூப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேலு, கிளே, லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது இருந்துச்சு. லைம்ஸ்டோன் டாமினண்ட்டாக இருந்தது. லைம்ஸ்டோனை வந்து மைன் பண்ணி சிமெண்ட்ஸுக்கு எடுத்தாங்க. லைம்ஸ்டோன்ஸ் வந்து காரையில் கிடைக்கிது. அதை வந்து நமக்கு ட்ரைனேஜ் பேட்லேண்ட் டோப்போகிராஃபியாக மாறுது. இப்படிலாம் நிறையா இருக்குது. அப்போ ஊட்டத்தூர் குரூப் வந்து டாமினண்ட்டாக லித்தாலஜி பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன். வேறஸ் நீங்கள் திருச்சிக்கு வந்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி சாண்ட்ஸ்டோன். லோவர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது குலக்காநத்தம், அப்பர் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது அணைப்பாடி. குலக்காநத்தத்துக்கு ஈக்குவலண்ட்டு பறவை, அணைப்பாடிக்கு ஈக்குவலண்ட் வந்து கருடமங்கலம். இப்போ இந்த லோவர் ஃபார்மேஷனான குலக்காநத்தம்னு சொல்லக்கூடியது என்ன கேரக்டரில் இருக்குன்னா கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோனாக இருக்குது. சாண்ட்ஸ்டோன் அதோட சிமெண்டிங் மெட்டீரியல் கால்கேரியஸாக இருக்குது. வித் ஃபெர்ஜினஸ் கான்க்ரீஷனரி பாடிஸ், ஃபெர்ஜினஸ் கான்க்ரீஷனரி பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய பரோஸ் இருக்குது. பேலண்டாலஜியில் படிச்சுவீங்க ட்ராக்ஸ் அண்ட் பரோஸ். பரோஸ் அப்படின்னா அந்த உயிரினங்கள் வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்காண்டி சின்ன சின்ன துளைகள் போட்டுக்கிட்டு உள்ளே பதுங்கி இருக்கிறது. அந்த துளைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது பரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபாசிலாக வந்து நமக்கு என்ன அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர்ஸ், அமோனாய்ட்ஸ், ரிங்கோனெலிட்ஸ், brachiopods and silicified wood. Silicified wood. Silicified wood அப்படின்னா ஒரு மரம் வந்து கல்லா மாறுறது. மரம் வந்து கல்லா மாறாது. இதான் வந்து பெட்ரிஃபைடு வுட் அப்படிங்கிற பேரில் படிப்போம். பெட்ரிஃபைடு வுட்டு. அந்த வுட்டோட காம்போசிஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதில் வந்து ராக் டைப், அதாவது மினரலோட காம்போசிஷன் ஆட் ஆகி அது அந்த மரம் வந்து முழுமையாக ஒரு கல்லாக நமக்கு தெரியும். மரக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெட்ரிஃபைடு வுட்டு. அதோட காம்போசிஷனில் சேரக்கூடிய மினரல்ஸ் வந்து சிலிசியஸ் ரிச்சாக இருந்தால் அது சிலிசிஃபைடு வுட்டு. இப்போ இந்த மாதிரி பெட்ரிஃபைடு வுட்டு அப்படிங்கிறது திருச்சிராப்பள்ளி ஃபார்மேஷனில், திருச்சிராப்பள்ளி குரூப்பில் கிடைக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸில் நமக்கு கிடைக்குது. லோவர் ஃபார்மேஷன்ஸில் கிடைக்குது, குலக்காநத்தம் சாண்ட்ஸ்டோனில் கிடைக்குது.
அதுக்கு ஈக்குவலண்டான ஏஜ் ஆஃப் ராக்ஸ் எங்கே இருக்கோ அதில் நம்ம இதை தேட முடியும். ஃபாசில்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆயிஸ்டர், அமோனாய்ட்ஸ், ரிங்கோனெல்லிட்ஸ் அண்ட் பிராக்கியோபோட்ஸ். இப்போ அப்பர் அணைப்பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன் இருக்கு, அசோசியேட்டடாக சில்ஸ்டோன் இருக்கு, ரிச் ஃபாசில் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. என்னென்ன ஃபாசில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இனோசெராமஸ், கேஸ்ட்ரோபோட்ஸ், அமோனாய்ட்ஸ், லார்ஜ் ஃபாசில் ட்ரீ ட்ரங்க், ஒரு முழு நீல மரம், நம்ம சொன்ன மாதிரி பெட்ரிஃபைடு வுட்டா நமக்கு அது கிடைக்கும். ஓகேங்களா? அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கோனிஃபர் அப்படிங்கிற மரமானது ஃபாசிலா ட்ரீ ட்ரங்க் ப்ரிசர்வ்டா நமக்கு வந்து இருக்கு. இதை எங்க நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் மோனமெண்ட்ஸ் அட் சாத்தனூர். சாத்தனூர் அப்படிங்கிற கிராமத்துல ஜியாலஜிக்கல் மோனமெண்ட்ஸா இந்த 18 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கோனிஃபர் ட்ரீ அப்படிங்கிறது பெட்ரிஃபைடு வுட்டா மாறினதை, சரி ஒரு மரக்கல்லா மாறினதை நம்ம வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அந்த சாத்தனூருங்கிற கிராமத்துல வச்சிருக்கோம். அது போக ஸ்ரீநத்தம் அப்படிங்கிற இடத்துல டைனோசரோட ஸ்டீகோசரஸ் அப்படிங்கிற டைனோசரோட பார்ஷியல் ஸ்கல், அதாவது மண்டை ஓட்டுல பாதி பற்கள், சர்க்கரம் பெல்விக் எலமெண்ட், ஏன்னா அதோட முதுகெலும்புகள், ஆர்மர் பிளேட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த ஸ்ரீநத்தம்ங்கிற இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஃபாசில்ஸ் எல்லாமே திருச்சிராப்பள்ளி குரூப்போட அப்பர் ஃபார்மேஷனுக்கான ஏஜோட அசோசியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த திருச்சிராப்பள்ளி குரூப்பஸ்க்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா அரியலூர் குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த திருச்சிராப்பள்ளிக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது அரியலூர் குரூப் ஆஃப் ராக்ஸ். திருச்சிராப்பள்ளி எல்லாமே சாண்ட்ஸ்டோனாக இருந்துச்சு. இப்போ இந்த அரியலூர் எப்படி அப்படின்னா சாண்ட்ஸ்டோன் கிடைக்கும், ஆனால் அந்த ரெண்டு சாண்ட்ஸ்டோனை பிரிக்கிறதுக்கு இடையில லைம்ஸ்டோன் கிடைக்கும். 2 சாண்ட்ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்கும், அதை இடையில பிடிக்கிறதுக்கு ஒரு லைம்ஸ்டோன் வரும். ஸோ அரியலூர் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 sandstone bodies separated by limestone. ஓகேங்களா? அந்த 2 ஃபார்மேஷன்ல லோவர் ஃபார்மேஷனுக்கு பேர் என்னன்னா சிலக்குடி ஃபார்மேஷன். அங்க கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன் என்ன அப்படின்னா ஃபெருஜினஸ் காம்போசிஷன், ஃபெருஜினஸ் சிமெண்டிங்ல இருக்கு, அர்கோசிக் சாண்ட்ஸ்டோன் இருக்கு. அர்கோசிக் சாண்ட்ஸ்டோன் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபெல்ஸ்பார் காம்போசிஷன் அதிகமாக இருக்கணும். அது போக சிமெண்டிங் மேட்ரிக்ஸ், அதோட கண்டென்ட், ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ், இதோட காம்போசிஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம சொல்லுவோம். ராக் ஃப்ராக்மெண்ட் எப்படி இருக்குது, மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, சிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவோம். பட் எசென்சியலாக ஃபெல்ஸ்பார்ஸ் அப்படிங்கிறது டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோனாக இருந்தால் அர்கோசிக் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் லைம்ஸ்டோன் பேண்டு கிடைக்குது. ஃபாசில்னு எடுத்தீங்கன்னா நாட்டிலஸ் கிடைக்குது, இனோசெராமஸ் கிடைக்குது, எக்கனாய்ட்ஸ் கிடைக்குது, அமோனாய்ட்ஸ் கிடைக்குது. இது லோவர் ஃபார்மேஷன், சிலக்குடி ஃபார்மேஷன் சொல்கிறோம். அப்பர் ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டோம்னா கள்ளங்குறிச்சி ஃபார்மேஷன். அப்பர் ஃபார்மேஷன் சாண்ட்ஸ்டோன் வந்து என்னன்னா கள்ளங்குறிச்சி ஃபார்மேஷன். கார்பனேட் ஷெல் பேங்க் ஆஃப் 40 மீட்டர் திக்னஸ். கார்பனேட் ஷெல் பேங்க் அப்படின்னா உயிரினங்களோட ஓடு பகுதிகள் மட்டும் புதஞ்சிருக்கிறாப்புல பெட்ஸ் கிட்டத்தட்ட 40 மீட்டர் திக்னஸ் கிடைக்குது. அங்க இருக்கக்கூடியதுல இடையில இன்டர்பெட்டடா லைம்ஸ்டோன் கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த லைம்ஸ்டோன்ஸை வந்து சிமெண்ட்டுக்கு மைன் பண்றாங்க. சரியா? பயோகிளாஸ்டிக், பேக்ஸ்டோன், கிரெயின்ஸ்டோன் ஃபேஸஸ் இதெல்லாமே அதில் இருக்கு. பயோகிளாஸ்டிக் அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் இன்வால்வ் ஆயிருக்கு. கிளாஸ்டிக் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சி டெபாசிட் ஆயிருக்கு. அங்கே கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரயோசோவன்ஸ், கிரைஃபியா, எலக்ட்ரோனியா, லோஃபா, எக்கினாய்ட்ஸ் அண்ட் அமோனாய்ட்ஸ். இந்த 2 பர்டிகுலர் ஃபார்மேஷன் போக இந்த அரியலூர் குரூப்பை ஓவர்லைன் பண்ணி நமக்கு வந்து 2-3 சின்ன சின்ன பெட்ஸு ஃபார்மேஷனுக்கான ஸ்டேட்டஸோடு இருக்கிற மாதிரியான
ஒரு சில ராக் டைப்ஸ் நமக்கு கிடைக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா லோவர் ஒட்டக்கோயில் ஃபார்மேஷன், இன்னொன்று அப்பர் காலமேடு ஃபார்மேஷன். இது ரெண்டுமே அரியலூர் குரூப்புக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது. பெட் ஃபார்மேஷன் இந்த 2 கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்குது. இங்கே ஃபார்மேஷனில் கிடைக்கக்கூடியது லித்தாலஜின்னு எடுத்துட்டீங்கன்னா சாண்ட்ஸ்டோன், கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோனு அண்ட் கிராஸ் பெட்டட் சாண்ட்ஸ்டோன். கிராஸ் பெட்டட் அப்படிங்கிறது செடிமெண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட் ஆகக்கூடிய செடிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷனில் இருக்கும். அடுத்த சைக்கிள் டெபாசிட் ஆகிறது எல்லாமே வேற ஒரு ஓரியன்டேஷனில் இருக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று அடுத்து லேமினேஷன் வேறு வேறு மாதிரி கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால கிராஸ் பெட்டட் சாண்ட்ஸ்டோன்னு பேர். அந்த சாண்ட்ஸ்டோனுக்கு இன்டர்ரிலேட்டடாக நமக்கு என்னது கிளே கிடைக்குது. ஸோ இந்த ஒட்டக்கோயில் ஃபார்மேஷன்லையும் காலமேடு ஃபார்மேஷன்லையும் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபாசில்ஸ்னு எடுத்தீங்கன்னா எக்கினாய்ட்ஸ், பிரயோசோவன்ஸ், இக்னோஃபாசில்ஸ், ரெப்டைல்ஸ் கிடைக்குது. மெகலோசரஸ் கிடைக்குது, டைட்டானோசரஸ் அப்படிங்கிற ரெப்டைல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து அரியலூரில் கிடைக்கக்கூடிய கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸோட அப்பர் குரூப்பான அரியலூர் குரூப்பில் வந்து கிடைக்கக்கூடிய லித்தாலஜி அண்ட் ஃபாசில்ஸ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நினியூர் குரூப். இந்த சக்சஷனோட இந்த கிரிட்டேசியஸ் சக்சஷனோட பேலியோசின் டெபாசிட்ஸ் கிரிட்டேசியஸ் முடிஞ்சு டெர்ஷியரியில் ஆரம்பிக்கும் போது பேலியோசின் எப்பாக்கை சேர்ந்த நினியூர் ஃபார்மேஷன் வந்து சேர்ந்தாப்புல கிடைக்குது. அந்த நினியூர் ஃபார்மேஷனோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் லித்தாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கிடைக்குது. லைம்ஸ்டோன் கிடைக்குது, கிட்டத்தட்ட 60 மீட்டர் திக்னஸ் கிடைக்குது. 60 மீட்டர் திக்னஸ் கிடைக்குது. எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளார் ரிவரில் ஆரம்பிச்சு, நார்த்தில் இருக்கக்கூடிய வெள்ளார் ரிவரில் ஆரம்பிச்சு கவனூர் அப்படிங்கிறது சவுத்தில் இருக்கக்கூடிய கவனூர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் இந்த நினைவு குரூப் ஆஃப் ராக்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே கிடைக்கக்கூடிய கார்பனேட்டர் ராக்ஸ் லைம்ஸ்டோனை வந்து நம்ம சிமெண்ட்டுக்காண்டி மைன் பண்ணுறோம். ஸோ ஃபாசிலிஃபரஸ் லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது லோவரில் இருக்குது. மிடில் ரீகிறிஸ்டலைன் ஷெல்லி லைம்ஸ்டோன்ஸ் இருக்குது. அப்பரில் கிடைக்கக்கூடியது கிரிட்டி நாடுலார் லைம்ஸ்டோனாக இருக்குது. கிரிட்டி நாடுலார், கிரிட் அப்படிங்கிறது சாண்ட்ஸ்டோனோட ஒரு வெரைட்டி. ஸோ சாண்ட் லைம்ஸ்டோன் மிக்ஸ்டாக கிடைக்குது. இந்த லைம்ஸ்டோன்ஸ் வந்து ரீகிறிஸ்டலைசேஷனில் ஷெல்லு மட்டும் நமக்கு வந்து ப்ரிசர்வாக கிடைக்குது. ஃபாசில்ஸ்னு எடுத்துட்டோம்னா அல்கே கிடைக்குது, செஃபலோபோட்ஸ் கிடைக்குது, அதில் நாட்டிலஸ், டேனிகஸ் அப்படிங்கிறது கிடைக்குது, கேஸ்ட்ரோபோட்ஸ், ஃபோராம்ஸ் அண்ட் ஆஸ்டோகாட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த கிரிட்டேசியஸ் ராக்ஸுக்கான ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் சக்சஷன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்கேயன் ஏஜை சேர்ந்த ராக்ஸ். ஆர்கேயன் ஏஜை சேர்ந்த ராக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிறிஸ்டலைன் ராக்ஸ் நம்ம படித்த நைசஸ் அண்டு சார்னகைட்ஸ், அதை ஓவர்லைன் பண்ணி நமக்கு அப்பர் கோண்டுவானா ஏஜை சேர்ந்த தெரணி பிளான் பெட் கிடைக்குது. அடுத்து பவுல்டர் கங்க்ளாமரேட்ஸு, தொடர்ந்து கிரே ஷேல் கிடைக்குது, டால்மியாபுரம் லைம்ஸ்டோன், காரைல் ஷேல், அதுக்கு ஈக்குவலண்ட்டான மரவத்தூர் கிளே. இது எல்லாமே உட்டத்தூர் குரூப்பை சேர்ந்ததாக வருது. அடுத்து திருச்சிராப்பள்ளி ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலக்கானத்தம் சாண்ட்ஸ்டோன். 2 ஃபார்மேஷன் இருக்கிறதா சொன்னோம் திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும். லோவர் ஒன் குலக்கானத்தம் அண்ட் அப்பர் ஒன் அணைப்பாடி. குலக்கானத்துக்கு ஈக்குவலண்டானது பறவை, அணைப்பாடிக்கு கருடமங்கலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரியலூர்னு எடுத்துட்டிங்கன்னா லோவர் ஃபார்மேஷன் சிலக்குடி,
அடுத்து ஒட்டக்கோயில் ஃபார்மேஷன், இடையில வந்து கல்லங்குறிச்சி லைம்ஸ்டோனு, ஒட்டக்கோயிலை ஓவர்லைன் பண்ணி கல்லமேடு, தென் அடுத்து எகைன் மேலே வந்து நினியூர். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் இன் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நர்மதா பேசினில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட்டேசியஸ் ராக்ஸோட திருச்சிராப்பள்ளியில் நம்ம பார்த்த கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான கிரிட்டேசியஸ் சிஸ்டம் ஆஃப் ராக்ஸ் வேறு எங்கே டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா பேசினில். ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறது ஏஜ் ஈக்குவலண்ட். இங்கே திருச்சிராப்பள்ளி அரியலூர் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் டெபாசிட் ஆகிட்டு இருக்கும்போது அதே ஏஜை சேர்ந்த டெபாசிட் இன்னொரு இடத்துல இந்தியாவில் டெபாசிட் ஆகிருக்கு. அந்த சேம் ஏஜ் அப்படிங்கிறதுனால, சேம் பீரியட் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் நம்ம ஏஜ் ஈக்குவலண்ட்டாக படிக்கிறோம். அந்த வகையில் நர்மதா பேசின், சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நர்மதா பேசின்ஸில் கிரிட்டேசியஸ் சிஸ்டத்துக்கான ஏஜ் ஈக்குவலண்ட் ராக்ஸை படிக்கிறோம். அந்த ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக் பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக் பெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே டெபாசிட் ஆகிருக்கு, எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா ரிவரோட நார்தன் பேங்க்ஸில் வந்து இந்த பாக் பெட்ஸோட அவுட்கிராப் வந்து டிட்டாச்சாக நமக்கு கிடைக்குது, விட்டு விட்டு கிடைக்குது. த்ரூ அவுட் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஈஸ்டில் அதாவது மத்திய பிரதேஷில் கார்கோன் டிஸ்ட்ரிக்டில் பர்வா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்து, வெஸ்ட்டில் குஜராத்தில் புரோச் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் ராஜ் பிப்லா அப்படிங்கிற இடத்துலையும், பரோடா டிஸ்ட்ரிக்டில் சோட்டா உதய்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் டிட்டாச்சாக அந்த பாக் பெட்ஸ் கிடைக்குது. இந்த பாக் பெட்ஸோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்டர். இந்த மேக்ஸிமம் திக்னஸ் எங்கே கிடைக்குது அப்படின்னா, தேவா ரிவரோட வேலியில் கிடைக்குது. தேவா ரிவரோட வேலியில் இந்த பாக் பெட்ஸோட மேக்ஸிமம் திக்னஸ் 300 மீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? இதோட ஸ்டாட்டிகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பாக் பெட்ஸோட ஜென்ரலைஸ்டு ஸ்டாட்டிகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டெபாசிட்டாக இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே மெரைன் டெபாசிட்ஸ். கிடைக்கக்கூடியது என்னமோ நர்மதா பேசினில் கிடைக்குது. பட் ஃபார்ம் ஆனது எது மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, மெரைன் ஃபார்மேஷனாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம பார்த்த கிரிட்டேசியஸ்லேயும் மெரைன் ஃபார்மேஷனு, நர்மதாவில் பாக் பெட்ஸுமே மெரைன் ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா? அந்த அந்த பாக் பெட்ஸோட ஸ்டாட்டிகிராஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதோட பேசல் பார்ட் லோவர் பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீமார் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீமா சாண்ட்ஸ்டோன். அதை தொடர்ந்து என்ன ஆகுது, ஃபாலோடு பைன்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் அண்ட் மால் கிடைக்குது. இந்த லைம்ஸ்டோனும் மாலும் என்ன ஈவெண்ட்டில் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, சீரியஸ் ஆஃப் மெரைன் டிரான்ஸ்கிரஷன் அண்ட் ரெக்ரெசிவ் ஃபேஸ். மெரைன் டிரான்ஸ்கிரஷனும், கடல் உள்ளே வர்றதும் வெளியேறதும், கடல் நிலத்தை நோக்கி உள்ளே வர்றதும் திரும்ப ரிட்ரீட் ஆகிறதும், இந்த மாதிரி சீரியஸாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து லைம்ஸ்டோன்ஸும் மால்ஸும் டெபாசிட் ஆகிட்டே இருந்திருக்கு. ரைட்டா? அந்த மெரைன் டெபாசிட்ஸ் எங்கே கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அப்பரில் கிடைக்கக்கூடிய கோர்லைன் லைம்ஸ்டோன்ஸில் ஆயிஸ்டர்ஸ் பெட் எங்கே கிடைக்குதோ அதோட மெரைன் டெபாசிட்டுக்கான என்விரான்மெண்டல் பாசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட்ஸ் தான் நடக்குது. இந்த ஆயிஸ்டர் பெட்டோட டெபாசிட், கோர்லைன் லைம்ஸ்டோனோட ஆயிஸ்டர் பெட் டெபாசிட்ஸோட மெரைன் டெபாசிட் கம்ப்ளீட் ஆகுது. அந்த மெரைன் பெட்டு கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் நமக்கு வந்து பாக் பெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து கிரிட்டேசியஸில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட் நடக்குது. அது எங்கே அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய பேசினில் வெஸ்ட் சைடில் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம சொன்ன பேசின்ஸ் நர்மதா பேசினோட வெஸ்ட் சைடில் நடக்க ஆரம்பிக்குது. பாக் பெட்டுங்கிறது நர்மதா ரிவரோட நார்த்தில் கிடைக்குது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெஸ்ட் சைடில் கிடைக்குது. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேமட்டா பெட்ஸ். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிரிட்டேசியஸ் ராக்ஸ் இன் திருச்சிராப்பள்ளிக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ராக்ஸ் இருக்குது அப்படின்னா, 2 ராக் டைப் இருக்குது. ஒன்று பாக் பெட்டு, ஒன்று லேமட்டா பெட்டு.
பாக் பெட் அப்படின்னா நர்மதா வேலியில் நர்மதா ரிவரில் நார்தர்ன் பிளாங்க்ஸில் கிடைக்கக்கூடிய டெபாசிட். கிரிட்டேசியஸோட திருச்சினாப்பள்ளி மாதிரியே அதுவும் மெரைன் டெபாசிட்ஸ். ஆனால் லேமட்டா பெட்ஸு அதே நர்மதா பேசினோட வெஸ்ட் சைடில் கிடைக்கக்கூடிய லேமட்டா பெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டிகிராஃபி செக்ஷன் வந்து பாக் பெட்ஸுக்கு. அதோட பேஸில் பார்த்தீங்கன்னா நீமார் சாண்ட்ஸ்டோன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நாடுலா லைம்ஸ்டோன் வர ஆரம்பிச்சிருது. லைம்ஸ்டோனை தொடர்ந்து மால் கிடைக்க ஆரம்பிச்சது. டியோலா அண்ட் சிரக்கான் மால் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் கோர்லைன் லைம்ஸ்டோன் கிடைக்கிது. அதோட ஆயிஸ்டர் பெட் கிடைக்கும் போது கம்ப்ளீட்டாக மெரைன் டெபாசிட் முடிஞ்சிருது. வெஸ்ட் பேர்ல இருந்து நமக்கு வந்து லேமட்டா பெட்ஸ் ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? லேமட்டா பெட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஜியாலஜிஸ்டோட அட்டென்ஷனை அது அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, இந்த லேமட்டா பெட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் இன்ஃப்ரா அண்ட் இன்டர்ட்ராப்பியன் செடிமெண்ட்ஸ். இப்போ இன்ஃப்ரா அண்ட் இன்டர்ட்ராப்பியன் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இன்டர்ட்ராப்பியன்ங்கிறத ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. வல்கனிக் ராக்ஸ் வந்து கண்டினியூஸாக டெபாசிட் ஆகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் வல்கனிக் ராக் டெபாசிட் ஆகுது. அப்புறம் ஒரு டைம் பீரியட் எடுத்துகிட்டு அடுத்த வல்கனிக் ராக் வந்து டெபாசிட் ஆகுது. இப்போ இந்த 2 ஈவெண்ட்டுக்கு இடையில ஒரு சின்ன செடிமெண்ட்ரி ப்ராசஸ் இன்வால்வ் ஆகி ஃபஸ்ட்டு நடந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய ராக் டைப்ஸோட இந்த செடிமெண்ட்ஸு அந்த செடிமெண்ட்ஸ் டிரைவ் ஆகி ஒரு செடிமெண்ட் ராக் வந்து உருவாகுது. தென் 2வது நடந்த வல்கனிக் எரப்ஷன்ஸில் இந்த செடிமெண்ட் ராக்குக்கு ஓவர்லைன் பண்ணி அது வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா 2 வல்கனிக் ராக்குக்கு இடையில வந்து செடிமெண்ட் ராக் கிடைக்குது. அப்போ அதை வந்து அந்த செடிமெண்ட் ராக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ட்ராப்பியன் செடிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இன்டர்ட்ராப்பியன். இந்த வல்கனிக் டெபாசிட்ஸ் வந்து இனிஷியலாக ஒரு செடிமெண்ட்ரி ராக்குக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. இனிஷியலாக இந்த செடிமெண்ட்ரி ஒரு ராக்குக்கு மேலே தான் இந்த வல்கனிக் டெபாசிட் நடக்குதுன்னா அந்த செடிமெண்ட்ரி ராக்குக்கு பேர் இன்ஃப்ராட்ராப்பியன் பேர். ஓகேங்களா? எந்த செடிமெண்ட்ரி ராக்குக்கு மேலே இனிஷியலாக வல்கனிக் டெபாசிட் ஆரம்பிக்குதோ அந்த செடிமெண்ட்ரி ராக்கை தான் நம்ம இன்ஃப்ராட்ராப்பியன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 2 வல்கனிக் ராக்ஸுக்கு இடையில கிடைக்கக்கூடிய செடிமெண்ட்டை இன்டர்ட்ராப்பியன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த லேமட்டா பெட்ஸுங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இன்ஃப்ராட்ராப்பியன் அண்ட் இன்டர்ட்ராப்பியனோட அசோசியேட்டடாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த லேமட்டா ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கிரிட்டேசியஸையும் டெர்ஷியரியையும் பிரிக்கக்கூடிய பவுண்ட்ரியாக நமக்கு அமையுதுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. கிரிட்டேசியஸ் முடியுது, டெர்ஷியரி ஆரம்பிக்குது அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டோ டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதா, இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறாங்க. 3வது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைனோசர் ஸ்கெலிட்டன்ஸ் கிடைக்கிறது கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி. மொத்தமாக லேமட்டா பெட்ஸோட இதுன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் டிட்டாச்டு அவுட்கிராப்ஸ் இருக்குது சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவில். இந்த காரணங்கள்னால இந்த லேமட்டா பெட்ஸுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். இந்த லேமட்டா ஃபார்மேஷன்ஸோட டெபாசிஷன் ஆகக்கூடிய இடம் பேசின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெபாசிட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலசின்னோர் அண்ட் சௌபா பேசின், ஜபால்பூர் பேசின், சாகர் பேசின், அம்பிகாபூர் அண்ட் அமர்கண்டாக் பேசின், நந்த் அண்ட் டோன்கர்கோன் பேசின். இத்தனை பேசின்ஸில் வந்து லேமட்டா பெட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருந்தாலும் லேமட்டா பெட்ஸோட டைப் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜபால்பூர் பேசினில் கிடைக்கக்கூடியது தான் நம்ம டைப் ஏரியான்னு எடுத்துக்கிறோம். சரியா? நர்மதா ரிவரோட ரைட் சைடில் கிட்டத்தட்ட ஜபால்பூர் சிட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை தான் நம்ம வந்து டைப் ஏரியாவாக எடுத்துக்கிறோம். இந்த லேமட்டா பெட்ஸ் அந்த டைப் ஏரியா ஜபால்பூர் பேசினில் நமக்கு என்னவா கிடைக்குது? ஃப்ரெஷ் வாட்டர் டெபாசிட்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா?
இதில் இனிஷியலாக நமக்கு என்ன ஆகுது, கிரீன் சாண்ட்ஸ்டோன் டெபாசிட் ஆகுது. அசோசியேட்டடாக லோவர் லைம்ஸ்டோன்ஸ் கிடைக்குது. டைனோசர்ஸோட எக்ஸு, போன்ஸு, பைவால்ஸு இது எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த கிரீன் சாண்ட்ஸ்டோனை ஓவர்லைன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மோட்டல்டு நாடுலார் பெட்ஸ் கிடைக்குது. அப்போ கீழே கிடைக்கிற லைம்ஸ்டோனுக்கு அடுத்தாப்புல அடுத்து ஒரு லைம்ஸ்டோன் கிடைக்கிறதுனால அப்பர் லைம்ஸ்டோன் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து மேலே அப்பர் கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோன். இப்போ கீழே வந்து கிரீன் சாண்ட்ஸ்டோன் இருக்கறனால அடுத்து மேலே அப்பர் கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லாமட்டா பெட்ஸோட மேஜர் எசென்சியல் லித்தாலஜி. சரிங்களா? அது போக வெரைட்டி ஆஃப் பசால்ட்ஸ் வித் இன்டர்ட்ராப்பியன் லைம்ஸ்டோன்ஸ். பசால்ட்ஸ் இருக்கு. அது போக அதில் வந்து இன்டர்ட்ராப்பியன் லைம்ஸ்டோன்ஸ் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் அண்ட் அலுவியல் சாயில் இருக்கு. இதான் என்டையர் சக்சஷன். நம்ம முன்னாடி பேசின மாதிரி கிரீன் சாண்ட்ஸ்டோனு, லோவர் லைம்ஸ்டோனு, மோட்டர்ட் நாடுலார் பெட்ஸு, தென் அப்பர் லைம்ஸ்டோனு, தென் அடுத்து கால்கேரியஸ் சாண்ட்ஸ்டோன். இதுதான் லாமட்டா பெட்ஸோட எசென்சியல் லித்தாலஜி. பசால்ட்ஸு, அதோட இன்டர்ட்ராப்பியனாக வரக்கூடிய லைம்ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளாக் காட்டன் சாயிலு, அலுவியல் டெபாசிட்ஸு இதெல்லாம் அப்பர் சர்ஃபேஸில் கிடைக்கக்கூடியது. சரிங்களா? இந்த 2 பெட்ஸும் தான் கிரிட்டேசியஸுக்கு ஈக்குவலன்ஸாக நம்ம சொல்கிறோம். கிரிட்டேசியஸ் ஆஃப் திருச்சினாப்பள்ளி அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஒரு பிக் கொஸ்டினாக கிடைக்கும். பாக் பெட்ஸும் லாமட்டா பெட்ஸும் எய்தர் 2 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.